படிக்க மட்டும். உனக்கு தெரியுமா? குப்பைகள் நிறைய உள்ளன. இவற்றை மறுசுழற்சி செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் கூறினார். எப்படி? குப்பைகள் மறுசுழற்சியா? சரி, எந்தெந்த பொருட்கள் மூலம் குப்பைகள் உருவாகின்றன என்று சொல்லுங்கள் பார்ப்போம். காய்கறிகள், பழங்கள், உலர் மின்கலங்கள், உலோகங்கள், இது போன்ற பொருட்களிலிருந்து குப்பைகள் உருவாகின்றன. முக்கியமாக நெகிழி புட்டிகள். நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. கழிவுகளை மறுசுழற்சி செய்தால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த கழிவுகளை யார் மறுசுழற்சி செய்வார்கள்? மறுசுழற்சிக்கு நெகிழி, உலோகம், காகிதம், உணவுப் பொருட்களை முதலில் வரிசைப்படுத்தவும். இதனால் நிலம், நீர் மற்றும் காற்று மாசுபடுவதை தவிர்க்கலாம். குப்பைகளை தரம் பிரிப்பது யார்? ஐயோ, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். இதில் என்ன இருக்கிறது? குப்பைகளை நம் வீட்டிலிருந்தே தரம் பிரிக்க வேண்டும். காகிதம், பழம் மற்றும் காய்கறி, உலோகங்கள், நெகிழி போன்ற கழிவுகளை தனித்தனியாக பிரிக்க வேண்டும். ஏன்? அனைத்து குப்பைகளையும் ஒன்றாகத்தான் போடுகிறோம். குப்பைகளை ஒன்றாக போட்டால் அதனை பிரிக்க மிகவும் சிரமம் ஏற்படும். மேலும் துர்நாற்றம் வீசும். சரி, இனிமேல் என் வீட்டிலேயே ஈரமான, உலர், நெகிழி மற்றும் உலோக கழிவுகளை பிரித்தெடுக்கிறேன். நானும் அவ்வாறே செய்கிறேன். நல்லது. இவ்வாறு செய்தால் கிழிந்த காகிதத்திலிருந்து புதிய புத்தகங்களையும், உலோக பொருட்களிலிருந்து புதிய பாத்திரங்களையும், பழைய நெகிழி புட்டிகளிலிருந்து புதிய பாட்டில்களையும் மிக எளிதாக தயாரிக்கலாம். இம்மாதிரியான பொருட்கள் மக்குவதற்கு 2-3 மாதங்கள் ஆகுமா? உணவு மற்றும் பானங்கள் 2-3 வாரங்களும், காகிதம் சில மாதங்களும், உலோகங்கள் 500 ஆண்டுகளும் மற்றும் நெகிழி கழிவுகள் மக்குவதற்கு பல நூற்றாண்டுகளும் ஆகும். நாம் தூக்கி வீசும் குப்பைகள் மக்குவதற்கு இத்தனை வருடங்கள் ஆகிறதா? மிகவும் வியப்பாக உள்ளது. பூச்சிகளால் ஏற்படும் குப்பைகளை பற்றி நீ எதுவும் சொல்லவில்லை. பூச்சி போன்ற உயிரினங்கள் இயற்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பூச்சிகளால் பூக்களில் மகரந்த சேர்க்கை செய்யப்படுகின்றன. ஆமாம், எனக்கு நினைவு வந்துவிட்டது. மகரந்த சேர்க்கை மூலமாகத்தான் காய், பழங்கள் உருவாகின்றன என்று கேள்விப்பட்டேன். யோசித்து பாருங்கள், இந்த பூச்சிகள் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்?